ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்ட் ட்ரைனிங் டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஆட்டோமேட்டிக்காக சீரியல் நம்பர் எப்படி 3 மெத்தட்ஸில் கொண்டு வர்றது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேசிக்கான மெத்தட் தான். அதாவது நம்பர் 1, 2 ரெண்டையும் டைப் பண்ணிவிட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சீரியல் நம்பர் ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? பட் நீங்கள் ஏதாவது ஒரு ரோவை டெலீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த சீரீஸாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாது. ஸோ அதான் இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ராக் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து சீரீஸ் நம்பர் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு ரோவை டெலீட் பண்ணும்போது பாருங்கள், 3க்கு அடுத்து அந்த 4ன்னு அட்ஜஸ்ட் ஆகாமல் அப்படியே 5னே இருக்கு இல்லையா? ஸோ இதான் வந்து இந்த சிம்பிளான பேசிக் மெத்தடில் இருக்கக்கூடிய ட்ராபேக். ஓகேங்களா? தென் செகண்ட் மெத்தட், ஃபில் சீரீஸ்ன்ற ஆப்ஷன் மூலமாக எப்படி நம்ம சீரியல் நம்பர் கொண்டு வர்றது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்பர் 1 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஹோம் ரிப்பனில் எடிட்டிங் டேபில் ஃபில் ஆப்ஷனில் சீரீஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க, லீனியர்னு செலக்ட் பண்ணிக்கோங்க, ஸ்டெப் வேல்யூ 1 அப்படின்னு கொடுத்துக்கோங்க, ஸ்டாப் வேல்யூ ஸோ எது வரைக்கும் உங்களுக்கு வேணுமோ அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ 1 to 10 வந்து உங்களுக்கு வந்து சீரீஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எந்த நம்பர் வரைக்கும் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தென் இந்த மெத்தட்லையுமே நீங்கள் ஒரு ரோ ஆட் பண்ணாலோ ஆர் டெலீட் பண்ணாலோ உங்களுக்கு சீரியல் நம்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் அந்த டேபிளில் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண மாட்டீங்க, அதாவது டெலீட் பண்ண மாட்டீங்க ஆர் ரோ ஆட் பண்ண மாட்டீங்க அப்படின்ற டைமில் நீங்கள் இந்த 2 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடை வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் நீங்கள் வந்து நான் டேபிளில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவேன், ஒரு ரோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆர் டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற டைமில் நீங்கள் மெத்தட் 3 வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் இந்த தேர்டு மெத்தடில் ஒரு சிம்பிள் ஃபார்முலாவாக அப்ளை பண்ணி நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் சீரியல் நம்பர் கொண்டு வர போகிறோம். ஸோ அதாவது ஈக்குவல் டு ரோன்ற ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இப்போ ஈக்குவல் டு ரோன்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ரோவில் இருக்கீங்களோ அந்த ரோக்கான நம்பர் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி தான் சீரியல் நம்பர் எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஈக்குவல் டு ரோன்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு மைனஸ் நீங்கள் எந்த ரோவில் இருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி எத்தனை ரோ இருக்கோ அத்தனை ரோவை நீங்கள் லெஸ் பண்ணணும். இப்போ இந்த 4th ரோவுக்கு முன்னாடி 3 ரோ இருக்குது. ஸோ -3ன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா 4 - 3 1 அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா? இப்போது அந்த 1ன்ற செல்லில் வச்சு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிடும். தென் இப்போ இந்த டேபிளில் நான் ஒரு நியூ ரோ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் அந்த சீரியல் நம்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். பாருங்கள் 4 அண்ட் தென் கேப்பில் வந்து 5க்காக கேப் விட்டுருச்சு. தென் 6 அப்படின்ற நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி நான் அந்த ரோ வந்து டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து 4க்கு அடுத்து 5, 6, 7 இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வந்து சீரியல் நம்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டேபிளில் ரோ ஆட் பண்ணாலோ ஆர் டெலீட் பண்ணாலோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சீரியல் நம்பர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட். ஓகேங்களா? தென் நீங்கள் இந்த மெத்தடை எந்த ரோவில் இருந்தனாலும் அப்ளை பண்ணலாம். அதாவது இப்போ நான் ஈக்குவல் டு ரோ ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 19th ரோ அப்படின்றது காமிக்குது. பட் உங்களுக்கு வந்து இந்த 19th ரோவில் சீரியல் நம்பர் வரணும். ஸோ அப்போ ஈக்குவல் டு ரோ ஆஃப் கொடுத்துட்டு -18 அதாவது 19th ரோவுக்கு முன்னாடி 18 ரோஸ் வந்து இருக்குது. ஸோ -18 கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்பர் 1 வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போது உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, இந்த 3 மெத்தடுமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.